அனைவருக்கும் அம்மா டைரியிலேருந்து அன்பான வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த சென்டென்ஸை சொல்லியே பல மாதங்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹோப் யூ ஆல் ஃபைன். சில பேர் குட்டீஸ் லீவ் முடிஞ்சு நேரம் ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பீங்க. சில பேர் அனுப்புறதா இருப்பீங்க. இனிமேட்டுக்கு மேபி ரீஓப்பன்ஸ் இன்னும் ஒரு 2 to 3 days இருக்கிறவங்களும் இருப்பீங்க. இந்த ஹாலிடேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பெஷலாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். எல்லாருமே பிளான் பண்ணுறது தான். எல்லா ஹாலிடேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கெல்லாம் போயிடணும், இதெல்லாம் பண்ணிடணும், அதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்ட்டு அதே மாதிரி பிளான் போட்டு எதுவுமே நடக்காமல் எதிர்பாராத விதமாக போனது தான் இந்த ஹாலிடேஸ் ஃபுல்லாகவே. எங்களுக்கு லீவ் விட்டதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஃபுல்லாகவே எங்களுக்கு வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லா பக்கம் நோம்பி சாட்டிட்டு எல்லா பக்கமே விசேஷம், கோயில் விசேஷம் தான் லைனாக போயிட்டே இருந்தோம். ஏற்கனவே என்னோடய குட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. மோர் தென் 11 months ஆகிடுச்சு. அதை விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த டைம் டிவி கூட இல்லாமல் இருந்துட்டாங்க ஒரு 20 days. அதுதான் ரொம்ப அதிசயம். ரொம்ப அழகான ஃபெஸ்டிவல், ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் இந்த டைம் என்ஜாய் பண்ணோம் இந்த ஹாலிடேஸு. நீங்கள் எந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த பிளேஸ் தான், இங்கே தான் நம்ம இருக்க போகிறோம், இந்த லீவ் ஃபுல்லாக இப்படி தான் போக போகுது அப்படின்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறமே தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக எல்லா ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கிறனால அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலிங் கஷ்டமாக இருந்துச்சு. புது பிளேஸ்க்கு எதுவும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் விட்டுட்டோம் இந்த டைம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். தெரியாத இடத்துக்கு போய் நிறையா ஒரு பிளேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை விட நமக்கு தெரிஞ்ச மனுஷங்க தான், நமக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க தான். ஆனால் அவங்களோட என்ன உண்மையான இவங்களுக்குள்ள உறவு அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாமல் இருந்தது. எல்லாமே இந்த லீவில் குழந்தைகளும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஒரு பியோர் லவ். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சொல்லப்போனால் இங்கே நம்ம இப்போ இருக்க கரண்ட் லைஃப் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா இல்லாத ஃபெசிலிட்டிஸே இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே இருக்கோம். ஆனால் அங்கே ஒரு தண்ணி வேணும்னு அப்படின்னா கூட நம்ம என்ன வெயிட் பண்ணி தான் நம்ம தண்ணி கூட நம்ம வெயிட் பண்ணணும். பைப்பில் எல்லாருக்கும் வர டைமில் தான் போய் பிடிக்கணும். அந்த மாதிரி இங்கே பைப்பு திருப்பண பக்கமெல்லாம் தண்ணி இருக்கும், அங்கே அப்படிலாம் கிடையாது. ஆனால் அப்படி எல்லாமே இருந்துமே நிறையா நேரம் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதை நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு 3 days 4 days போக போக இங்கே பெருசாக எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை. ஆனால் எப்படி இங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நமக்கு இவ்வளோ டைம் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு. சுற்றியுமே சொந்தக்காரங்க தான். அதனால் குழந்தைகளை பார்த்துக்கிறக்கு, அவங்க விளையாடுறக்கு ஃப்ரீயாகவும் விட்டுட்டோம். இங்கே மாதிரிலாம் நம்ம அடைச்சி வைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஃப்ரீயாக அவங்க பாட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. அவங்க அங்கே போனாலும் பக்கத்தில் எங்கே மூவ் ஆனாலுமே கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச ஆட்களே தான் சுற்றி இருக்காங்க. அதனால் அவங்க நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னா, ரொம்ப மினிமலான லைஃப் ஸ்டைல் தான் அங்கே. பெருசாக இங்கே இருக்கிற மாதிரி ஊறப்பட்ட திங்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா அது என்ன சொல்கிறது, ஒரு கடுகு சீரகம் போட்டு வைக்கிற கூட இந்த சோடா டப்பா இருக்கும் பார்த்திங்களா, குட்டி டப்பாவில் ஒரு 5 to 10 rupees, அந்த டப்பாவில் தான் போட்டு வச்சு அந்த மாதிரி தான் இந்த சொப்பு ஜாமான்லாம் வச்சு விளையாடுறது சின்ன பிள்ளைங்களில். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மினிமல் லைஃபு. அதனால் பெருசாக ஒரு க்ளீனிங் ஒர்க்கோ இல்லை ரொம்ப பெருசாக ஒர்க்கோ அந்த மாதிரிலாம் இல்லை. அளவான ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம், அதை வாஷ் பண்ணி எங்கேயும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த மாதிரி இருக்கிறத வச்சு ஒரு சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் கிடச்சிச்சு இந்த லீவ் ஃபுல்லாகவே எங்களுக்கு. மோஸ்ட்லி லீவ் விட்டால் எல்லாருமே கிராண்ட் பேரண்ட்ஸை பார்க்குறக்காக நம்ம போகிறது தான், பார்க்குறது தான். நம்ம அம்மா அப்பாவோ இல்லை ஹஸ்பண்டோட அப்பா அம்மாவோ வீட்டுக்கோ அந்த மாதிரி போகிறது தான். அதையும் தாண்டி நிறைய உறவுகள் இருக்குது. அது எல்லாமே இந்த டைம் ரொம்பவே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நாங்களுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எல்லாமே மறந்து, எல்லா ப்ரெஷர், நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே மறந்து ஒரு புது லைஃப் ஸ்டைல். அதுதான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. குழந்தைகளும் சரி, நாங்களும் சரி, ரொம்ப ஹாப்பியான ஒரு ஹாலிடேஸ் தான் இது. சின்ன வயசில் நம்மலாம் போவோம்ல, தாத்தா பாட்டி வீட்டுக்கு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சொல்கிறது அத்தை வீட்டுக்கு, பெரியம்மா வீட்டுக்கு, சித்தி வீட்டுக்கு, அந்த மாதிரின்ட்டு அந்த மாதிரி கூட ஒரு ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. முக்கியமாக குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அங்கே நடக்கிற ரிச்சுவல்ஸு அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க தான் சொல்லணும். நான்லாம் இந்த டைம் எப்படியாவது ஒரு 4-5 கிளாஸாவது கொண்டு போய் எங்கேயாவது சம்மர் கேம்பில் போட்டுடணும் அப்படின்லாம் யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் எதுவுமே பலிக்கல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த சம்மர் கிளாஸில் கற்றுக்காத விஷயங்கள் கூட நிறைய விஷயங்கள் இங்கே கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும்.
ஏன்னா காசு கொடுத்து எந்த விஷயத்தை வேணாலும் நம்ம கற்றுக்கலாம் சம்மர் கேம்பில் வந்து. ஆனால் எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த சொந்த பந்தங்கள். எல்லாமே தான் சொல்கிறேன், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், எல்லாமே கலந்துருக்கும். அதுதான் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாமே. அது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி கலர் கலராக இருக்கவும் ரொம்ப வித்தியாசமாக எல்லாம் நடக்கவும் இது என்ன அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரொம்ப ஜாலியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. எனக்குமே கூட ரொம்ப நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் சின்ன வயசில் வந்து நம்ம பார்த்தது எகெயின் வந்து இது வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த டைமெல்லாம் ஒரு ரிச்சுவல்ஸ் ஈவெண்ட்ஸ் கூட வந்து விடவே இல்லை. ஒரு 2 இயர்ஸாக பக்கம் நாங்கள் கோயிலுக்கு வந்து போகவே இல்லை. அந்த ஊர் வழக்கப்படி என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அதே மாதிரி இப்போ நான் தலையில் தூக்கிட்டு வரேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் செய்வாங்களாம். பொங்கல் வைக்கிறதுலாம் அந்த ஓலை இதெல்லாமே எடுத்து அது ஒரு பாரம்பரிய பெட்டி மாதிரி சொன்னாங்க, இரும்பு பெட்டி. அதில் வச்சு தான் எல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னாங்க. சரி அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களோ அதை வந்து பண்ணோம். ஒரு ஈவெண்ட் கூட மிஸ் பண்ணாமல் பண்ணதுலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப மன நிறைவாகவும் இருந்தது. ஒரே ரொட்டீனில் வந்து ஸ்டக் ஆகிட்டு இருந்துட்டு இந்த மாதிரி வந்து டெய்லியுமே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி இந்த ஹாலிடேஸில் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் இந்த ரொட்டீன் லைஃப்பை விட்டு வெளியே வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். என்ன கொஞ்சம் கிட்ஸுக்கு வந்து அந்த அகாடமிக் டச் வந்து இருக்கணும், அது வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக டச்சப் பண்ணி அப்படியே மேக்கப் பண்ணிட்டு கொண்டு போயிடலாம்னு சொல்லி நினச்சேன். அந்த பாஷா மட்டும் பழிக்கவே இல்லை. எனிவே குமுத ஹாப்பியானாச்சின்னு சொல்கிற மாதிரி அவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. சரி அதே போதும், கொஞ்சம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. வீடுமே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் மினிமல் பண்ணிக்கலான்ட்டு இருந்தேன். அந்த பிளானும் சொதப்பி விட்டது. சரி பரவாயில்ல, சொதப்பல் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இடத்த வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணுன்ட்டு இனிமேல் இருக்கிற ரொட்டீன் லைஃப், அதாவது ஸ்கூல் ரீஓப்பனுக்கு அப்புறம் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல அழகான மெமரிஸை வந்து சேர்த்து வச்சுட்டு சொல்லணும் தான் சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு வைபிங்க. டெய்லியுமே இப்படி தான் செம்ம வைபாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேங்காக இருப்பாங்க ஒவ்வொரு செட்டாக. அவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி ட்ரம்ஸ் மியூசிக்கில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி ட்ரம்ஸ் எல்லாம். அப்போ எல்லாருமே குட்டீஸ்லேருந்து நாங்கள் இருந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து போயிட்டு இருந்தது இந்த டேஸ் எல்லாமே. என்ன கொஞ்சம் ஸ்லீப்பிங் ரொட்டீன் தான் வந்து ரொம்பவே மாறுச்சு. ஏன்னா நாங்கள் போயிருந்த வில்லேஜோட ஊர் வழக்கப்படி எப்படின்னா எல்லாமே மிட் நைட்டு அந்த மாதிரி தான், ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கம்பம் போடுறதுலேருந்து மாவிளக்குலேருந்து பூவோடு எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மிட் நைட்டு இல்லை ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி சாமி ஊர்வலம் கூட எல்லாமே ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 3 o'clock 4 o'clock அந்த மாதிரி டைமில் தான் வந்துட்டு இருந்தனால கொஞ்சம் வந்து தூக்கம் வந்து ஸ்லீப்பிங் ரொட்டீன் ரொம்பவே மாறிச்சு. குட்டீஸ்க்கும் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு. இனி அதை எல்லாமே ஒரு வழிக்கு கொண்டு வந்து ஸ்கூல் ரீஓப்பனுக்குள்ளே வந்து பண்ணுறது தான் மிகப்பெரிய டாஸ்க்காகவே இருந்துச்சு. ஆனால் கண்ணுக்கு விருந்து அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சாமிக்காக வேண்டிட்டு நிறைய பேர் வந்து இந்த வேஷம் கட்டிலாம் வருவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து எல்லா சாமிக்கும் வேஷம் போட்டுட்டு அந்த குரூப் வைஸாக வந்து வருவாங்க. அந்த அலங்காரங்கள், அந்த ட்ரம்ஸ் மியூசிக்கு அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். திருவிழான்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஞாபகம் வரும். ஆனால் எனக்கு வந்து இவங்க ஊர் திருவிழா இது வந்து சொல்கிறப்போ எனக்கு இந்த வண்டி அலங்காரம் தான் ரொம்ப பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்படுவேன். ரொம்ப அப்படியே தத்ரூபமாலாம் இருப்பாங்க சில இதெல்லாம். அது கிளிப்ஸும் நான் பின்னாடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும், தத்ரூபமாக இருக்கும். ஒவ்வொரு சாமி இதுக்கும் அவங்க என்ன வேண்டுதல் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வேஷம் கட்டி வருவாங்க. அது சில பேருக்கு அந்த அம்மன் வேஷம்லாம் ரொம்ப அப்படியே எக்ஸாக்டாக அந்த சாமியே வர மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோடய பசங்க பொறுத்த வரைக்கும் இந்த சாமி கும்பிட்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நிஜமானே உண்மையான சாமி தான் வருதுன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு வரலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்படி தான் எங்களோட ஹாலிடேஸ் வந்து போச்சு. உங்கள் ஹாலிடேஸ் எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி 1000 பிளான் போட்டு கடைசியில் எல்லாமே சொதப்பி உங்களோட ரொட்டீன் லைஃப்பில் தான் வந்து எகெயின் நம்ம லீவில் பிளான் பண்ணதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களோட என்ன வித கருத்தாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.